பாஜக மாநில உரிமைக்கு எதிராக இன்று திமுகவுடைய பிரச்சாரமா இருக்கலாம், இல்ல இந்தி கூட்டு தமிழகத்தில் உள்ள திமுக தலைமையில் இந்து கூட்டணியுடைய பிரச்சாரமா இருக்கலாம். அது துருப்பிடித்த ஆயுதம் பாஜக. நீங்க யாரு கணக்கு போடுறாருன்னு சொல்றாரு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், மக்கள் என்ற ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு கணக்கு போட்டாங்க, இவர்கள் எங்க வைக்கணும்னு கணக்கு போட்டாங்க. அது அவங்க நல்லாவே தெரியும். இன்னைக்கு ஒரு சட்டமன்றமாக இருக்கலாம், சட்டமன்றத்து வெளியிலேயே இருக்கலாம், நான் இதெல்லாம் செய்திருக்கின்றேன், சிறப்பான ஆட்சி செய்திருக்கின்றேன் அப்படிலாம் சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கறதையா இல்ல. அதாவது ஒரு மணமகிழ்ற மாதிரி சட்டமன்றம் அமைச்சர்கள் ஓட்டு கேட்கறது சட்டமன்றத்துக்கு வெளியில, சட்டமன்றத்துக்குள்ள அப்படி பரப்புரை பண்ண முடியாது இல்லையா? வெளியில பேசுறது உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. மத்திய அரசு அதை கொடுக்கல, மத்திய அரசு இதை கொடுக்கல துருபுதான பேசுறீங்க. நான் இதை செஞ்சிருக்கேன்னு சொல்றீங்களா? கிடையாது. காரணம் உங்கள்கிட்ட நீங்க என்ன செஞ்சீங்கிறத மக்கள் எடை போட்டிருக்காங்க. அவங்க அவலங்கள் நிர்வாக சீர்கேடுகள் இருக்குது இன்னைக்கு. அதனால இப்ப மடியில கனம் சொல்றீங்க இல்லையா, மடியில யாருக்கு கனம் என்றா திமுகவுக்கு தெரியும். இன்னைக்கு மதுபான ஊழல் இருக்கு பாத்தீங்களா, நானே உங்களை விட்டு நோக்கி இருக்கின்றது. இந்த டாஸ்மார்க்ல என்னென்ன பண்ணிருக்கீங்க, யார் ஆயிரத்து துவங்கிருக்கு, இது எங்க போய் முடியும் பாருங்க. அதான் சொல்றோம், டெல்லியில சத்தீஸ்கர்ல எப்படி அம்பலமாயிடுச்சோ இன்றைக்கு தமிழ்நாட்டில் அம்பலமாயிட்டு இருக்குது. இது மக்கள்கிட்ட அம்பலமாயிட்டு, நாடு முழுவதும் அம்பலமாயிட்டு ஒரு விஷயம்.